विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा। श्री गुरु चरण सरोज रजय निजमन मुकुरु सुधारी बरनगु रघुवर विमल जस जोदायक जोदायक फलचारी। श्री गुरु चरण सरोज। கோஸ்வாமி துளசிதாசர் சித்திரகூடத்தில் ஒரு வருஷ காலம் ராமருடைய தரிசனத்துக்காக காத்துட்டு இருந்தார். கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு பகவான் என்ன சாமான்யமா? எத்தனை மகாத்மாக்கள் கதறி இருக்கா. விக்ஷேகம் கதாய கோபாலமூர்த்தியும் விக்ஷேகம் கதாய. நாராயண தீர்த்தர் கதைக்காக இந்த தரங்கம் பண்ணல, தனக்காக பண்றார். கதையில ருக்மிணி எப்ப நான் கிருஷ்ணனை பார்ப்பேன்னு சொல்ற மாதிரி கதை. இந்த கதையெல்லாம் சுலோகத்தில் போயிடுது. தரங்கம் என்னன்னா நாராயண தீர்த்தருடைய அபிப்பிராயம், அவருடைய மனோபாவம். அவர் ருக்மிணியை வியாஜமா வச்சுண்டு தன் அபிப்பிராயத்தை சொல்றார். பிருந்தாவன விகாரம் பத்த மயூரபர்கம் பிருந்தாவனாந்தரசிகம் கருணாமிர்தத்தில் சொல்றார். பிருந்தாவனத்தில் ஒரு புல்லு, ஒரு பூண்டு, ஒரு மரம், ஒரு செடி, கொடி, யமுனை ஒன்றை விட்டு வைக்க மாட்டானா பகவான். அவ்வளவு ராசிக்கம் பிருந்தாவனத்தில், அவ்வளவு ருச்சி. அதனால தான் சொல்றார் பிருந்தாவன துருமலதேஷு. கிருஷ்ணனை எங்கே பார்க்கலாம்னா ஒவ்வொரு செடிக்கும் கீழையும், ஒவ்வொரு கொடிக்கும் கீழையும், ஒவ்வொரு மரத்துக்கும் கீழையும், ஒவ்வொரு புல்லுக்கும் கீழையும் பிருந்தாவனத்துக்கு போனால் போய் பார்க்கலாம். பிருந்தாவன துருமலதேஷு. அங்க மேய்ச்சின்னு இருக்கிற ஆயிரக்கணக்கான மாடுகள் இருக்கே கவாயாம் கணேஷு. அந்த மாடுகள்லாம் இருக்கிற இடத்துல போய் பார்க்கலாம். பிருந்தாவன விகாரம். தலையில கொண்ட போட்டு அது ஒரு மயில் இறகு, மயில் பீலி. பத்த மயூரபர்கம். வைகுண்டத்துக்கு போனாதான் போய் பார்க்கலான்னா நம்மளால முடியுமா? வைகுண்டம் யோகி துர்லபம்னு பெரிய பெரிய மரம், பெரிய பெரிய அம்மியெல்லாம் பறக்கிறது. நாம பஞ்சு. நமக்கு எங்க வைகுண்டம்? நம்மால அங்க வர முடியாதுன்னு தான் நந்த நந்தனம் 125 வருஷம் வைகுண்டத்தை பூட்டி சீல் வச்சுட்டு இங்க வந்துட்டாராம். 125 வருஷம் பூட்டியாச்சு வைகுண்டம். நந்த நந்தனம். அப்படி பார்த்தா எப்படி இருக்கார்? அகில ஆனந்தகர விக்கிரகம். துரியோதன உள்பட கிருஷ்ணனை பார்த்தா பயங்கரம். அப்புறம்தான் அவனுக்கு சண்டையில ஞாபகம் வருது. அகில ஆனந்தகரம், அகில ஆனந்தகர விக்கிரகம். இப்பேற்பட்ட கிருஷ்ணனை நான் எப்ப பார்ப்பேன்? கால மேக சரீரம். நீருண்ட மேகம் போன்ற திருமேனி, அதுல மின்னல் போல பீதாம்பரம். கலித வித்யுத்வசனம். காளியில் மேல ஏறி நின்று தீமி திமி திமிதி தாண்டவலோலம்.
சரள முரளி கீத சரச சுதாலக. வேணுகானம் வாசிக்கிறான், அந்த குழல்லேருந்து நாதம் வரல, அமிர்தம் கொட்டுறதுங்கிறார். அமிர்தம் அலை சமுத்திரத்தில் ஒரு அலையை தொடர்ந்து பின்னாடி இன்னொரு அலை வந்து கரையில் மோதுறது போல குழல்லேருந்து அமிர்த பிரவாகமா அமிர்த அலை. சரச சுதாலகரி. இப்படி வேணுகானம் பண்ற அந்த கிருஷ்ணனை விக்ஷேகம் கதா ஏங்கி பகவத் தரிசனம் கிடைச்சாதான் அருமை தெரியும். ராமச்சந்திர பிரபு வந்து பரமாத்மான்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். இல்ல என் பிள்ளைங்கிறான் தசரதன். உனக்கு தெரியாதரா தசரதா, அகம் வேத்மி மகாத்மானம்ங்கிறான். அவன் என்ன சொல்றான், என் பிள்ளைக்கு ஒரு யோக்கியதையும் இல்லைங்கிறான். நயுத்த யோக்கியதாமஸ்ய. இவர் பரமாத்மா பரமாத்மாங்கிறார், அவன் சொல்றான் ஏன் சின்ன குழந்தை 12 வயசு பிள்ளைங்கிறான். என்ன காரணம்னா, என்ன மாதிரி ஜென்ம ஜென்மமா கஷ்டப்பட்டு நீ இவனை பார்த்துருந்தேன்னா உனக்கு புரியுண்டா இவன் யாருன்னு. அவனா ஆசைப்பட்டு உனக்கு பிள்ளையா பிறந்ததுனால புரியலடாங்கிறார். எல்லாரும் நல்ல புள்ள வேணும் நல்ல புள்ள வேணும்னு பிரார்த்தனை பண்ணுவா. ராவணவதம் பண்ணணும் ராமாவதாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணின உடனே பகவான் வைகுண்டத்திலேருந்து பூலோகத்தை ஒரு தடவை பார்க்கிறான். நாம் பிறக்கணும், அப்பான்னு கூப்பிடணும். இந்த கோடி தம்பதிகளில் யாரை அப்பான்னு கூப்பிடுறது, அந்த பாக்கியம் யாருக்கு இருக்குன்னு யோஜனை பண்ணி அப்படி தன்னுடைய கடாட்சம் கமலக்கண்களை திறந்து அந்த பிரபு பார்க்கும் பொழுது பகவானுடைய கண்ணில் யார் பட்டா அப்படின்னா பிதரம் ரோச்சயாமாசா. யோஜனை பண்ணினான்னா பகவான் யாரை அப்பாவா தீர்மானம் பண்ணுறதுன்னு. பிதரம் ரோச்சயாமாசா ததா தசரதம் இருப்போம். இப்போ உனக்கு வைகுண்டவாசி பிள்ளையா வேணும்னு பிரார்த்தனை இல்லை, வைகுண்டவாசிக்கு நீ அப்பாவா வேணும்னு பிரார்த்தனை. அதனால தான்டா உனக்கு புரியல, எங்களை மாதிரி கஷ்டப்பட்டா உனக்கு புரியும். அதனால் சிரமப்பட்டு பரிசிரமப்பட்டு அப்புறம் பகவத் தரிசனம் வந்தால் தானே அதனுடைய ரசம் புரியும். நாம் சொல்கிறோம் சிரமப்பட்டுன்னு 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷத்தை நாம் பெரிசா நினைக்கிறோம். 60 வருஷம் அழுதுருக்கார் அவர். கோஸ்வாமி துளசிதாசர் 60 வருஷ காலம் அழுதுருக்கார் ராம தரிசனத்துக்கு. சித்திரக்கூடத்துக்கே வந்தார். சித்திரக்கூடத்துக்கு வந்து 1 வருஷ காலம் கங்கா தீரத்திலேயே அப்படியே உட்கார்ந்துருக்கார். மந்தாகினி தீரத்தில் 1 வருஷ காலம் ராமத்தியானத்தில் உட்கார்ந்துட்டு ராமா ராமா ராமான்னு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமான்னு அனவர்த்தமும் ஜெபம் பண்ணியிருக்கார் தன்னுடைய அனுஷ்டானங்களை விடாமல். चित्रकूट के घाट पर भई संतन की भीड़. சித்திரகூடை மந்தாகினி தீரம் முழுக்க ஒரே சத்சங்கம், சாதுக்களுடைய கோஷ்டி. அப்படி இருந்து எதுத்தா மாதிரி ராமர் வந்து உட்கார்ந்துன்னு கோபி திலகமும் இட்டுண்டு பட்டுன்னு மறைஞ்சுட்டார். ஹஸ்தமுக்தமாட்சிப்யயாதோசி பலாயாத் கிருஷ்ண கிமத்புதம். இப்படி பகவான் மறைஞ்ச உடனே அவர் வருத்தப்படலையா. ஏன் வருத்தப்படலைன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு முன்னாடியே, தகுதி வந்தா நானே வந்துடுவேன்னு. இன்னும் நமக்கு அவனை பூர்ணமாக தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ள தகுதி வரலேன்னு தன்னை நினச்சி எப்படி அந்த தகுதியை சம்பாதிச்சுக்கலாம்னு இவர் கதறாராம். இவர் ரொம்ப சாத்விகமான பக்தர், சாதுவான பக்தர். இது மாதிரி கிருஷ்ண பக்தாளில் ஒருத்தர் உண்டு, பில்லுமங்கல சுவாமிகள், கருணாமிரதாச்சாரியாள். கண்ணு தெரியாதவருக்கு, கண் தெரியாத காலத்தில் பிருந்தாவனம் வர்றார். அவர் அப்படியே தடுமாறி வரும்போது எதிர்த்தா மாதிரி பெரிய பள்ளம். அந்த பள்ளத்தில் விழுந்துருவர் போல இருக்கு. இவர் கண் தெரியாம தானே வந்துட்டு இருக்கார். இவர் விழற நேரம் ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான். தாத்தா 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 பெரிய பள்ளம் இருக்கு தாத்தா, அங்க போகாதீங்கன்னு சொன்னார். சொல்லிவிட்டு நான் அழிச்சுன்னு போறேன்னு
அவர் கையை பிடிச்சி பள்ளத்தில் விழாதபடிக்கு சைடு வழியாக ரொம்ப தூரம் அழிச்சுன்னு வந்து நல்ல பாதையில் கொண்டு விடுறான் இந்த பையன். அவருக்கு தோணினது, இதுவோ நடுக்காடு, இந்த நடுக்காட்டில் நாம் பள்ளத்தில் விழப்போகிறோம்னு யாருக்கு தெரியும்? இங்கே யார் வரப்போகிறா? நிர்ஜனமான காடு இது. நம்மளையோ பள்ளத்தில் விழாமல் அழிச்சுன்னு போனத அந்த குரலை கேட்டால் பையன் மாதிரி இருக்கு. சின்ன குழந்தையெல்லாம் கீழே விழ விட்டு சிரிக்கும். ஆனால் நம்மளை கீழே விழாதபடிக்கு அழிச்சுன்னு போகிறானே, இது சாமான்யமாக பார்த்தா ஜனசஞ்சாரம் இல்லாத இடத்துல ஒரு குழந்தை விழுந்து நம்மளை காப்பாற்றணும்னா, ரட்சிக்கணும்னா தீர்மானமாக கிருஷ்ணனாக தான் இருக்கும். இப்படி நினச்ச உடனே அவருக்கு இன்னொரு ஞாபகம் தோணினது, இன்னொரு எண்ணம், கிருஷ்ணனாவது வரவாவது நம்ம என்ன அவ்வளோ பெரிய பக்தாளா? பள்ளத்தில் விழாமல் கையை பிடிச்சி அழிச்சுட்டு போகிற அளவுக்கு நாம் என்ன அப்படியா பக்தி பண்ணியிருக்கோம்? அதுக்காக கிருஷ்ணன் வருவான்? இது வேற யாரோ குழந்தை போல இருக்கு அப்படின்னு நினச்சின்னு இருக்கும்பொழுது, ஆரோ மந்தாரமாலா பரிமள பரிதே, மூக்க தொலைக்கிறது வாசனை, கம்முன்னு வாசனை. என்ன வாசனைன்னார்? மந்தாரமாலா பரிமள பரிதே ஹாரஹா. கழுத்தில் போட்டுருக்கிற மந்தார மாலை, வைஜெயந்தி மாலை, வனமாலையினுடைய சுகந்தம் கம்முன்னு அடிக்கிறது. இப்படி ஒரு சுகந்தத்தை நாம் நம்முடைய ஆயுஸ்ல நாம் முகர்ந்ததில்லையே. இந்த வாசனையே இந்த மூக்குக்கு தெரியாது. இப்படி ஒரு வாசனை இருக்குன்னா தீர்மானமா இது அப்ராகிருத திவ்யமங்கல விக்கிரகம். சாதாரண குழந்தை இல்லைன்னு தீர்மானம் பண்றார். அந்த சன்னிவேசம் அவருக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறது. தீர்மானமா கிருஷ்ணன். கிருஷ்ணன் உடனே அவருக்கு ஒரு ஆசை வந்துடுது. என்ன ஆசைன்னா, அப்படியே கையை பிடிச்சி ஒரு குச்சி வச்சுட்டு இருக்கார் இவர். அந்த குச்சியை தான் அவன் பிடிச்சுன்னு இருக்கான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் தான் பிடிச்சி இவரை காப்பாற்றுறது. அந்த குச்சியை இவர் இந்த நுனியை பிடிச்சுட்டு இருக்கார், அவன் கிருஷ்ணன் அந்த நுனியை பிடிச்சுட்டு இருக்கார். இவர் ஒரு சாமர்த்தியம் பண்ணார். அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே மெதுவாக குச்சியில் கையை முன்னாடி கொண்டு போயிட்டே இருந்தார். மெதுவாக கையை முன்னாடி போய் அவனோட கையை லபக்குன்னு பிடிச்சி இழுத்து அவனுக்கு முத்தம் கொடுத்து, ராரான வெண்ண முத்து கோபால, அப்படியே அவனுக்கு இழுத்து அவனுடைய கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்கணும். கொஞ்சணும், மயில் இறக தொடணும், கொண்டையை தொடணும், அவனுடைய கையை தொடணும், ஆபரணங்களெல்லாம் தொடணும், அவனை கட்டிக்கணும். ஒரு லீலா கிஷோரம் உபகோஹிதம். அந்த குழந்தைய ஆலிங்கனம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில் அவங்கிட்ட பேச்சு கொடுத்துண்டு கம்பை கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டக்க கொண்டு போயிட்டான். இப்படி கிட்டக்க கொண்டு போய் விரலையும் பிடிச்சுட்டார். இழுக்க வேண்டியதுதான் மிச்சம். இழுக்க வேண்டிய அந்த செகண்டில் கையை உதறினா ஓடி போயிட்டான் கிருஷ்ணன். கல்கல்கள்னு சலங்க சத்தம். இதே துளசிதாசர் எவ்வளவு அழுதார். வந்த ராமன் போயிட்டானே, வந்த ராமன் லட்சுமண சுவாமி போயாச்சு, நமக்கு இன்னும் யோக்கியதை வரலையேன்னு அழுதாரோனோ. இந்த கருணாமிர்தாச்சாரியால் என்ன சொன்னார்னா, அழமாட்டேன்னுட்டார் அவர். ஏன்? ஹஸ்தமாட்சிப்ய யாதோசி பலாத் கிருஷ்ணா கிம் அத்புதம். பிடிக்க வந்த என்ன கையை உதறிட்டு பிடிபட மாட்டேன்னு ஓடுறைய, இது என்ன சாமர்த்தியமா? அதனால நீ என்ன பெரிய கெட்டிக்காரனா? இது என்ன சாமர்த்தியமா? இது சாமர்த்தியம்னு நான் ஒத்துக்க மாட்டேன். கையை உதறிட்டு போனால் சாமர்த்தியம் இல்லை. நீ மனுஷனாக இருந்தா என் ஹிருதயத்திலேருந்து வெளியில் போய் பார்ப்போம். கையை உதறினியே, என் ஹிருதயத்தை உதறிட்டு போய் பாரு, உன்னால் முடியுமா பாப்பா. அப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ புருஷன், நீ கெட்டிக்காரன்னு. ஹிருதயாத் யதி நிர்யாசி மா பௌருஷம் கணயாமி. அழமாட்டேன்னு கருணாமிர்தாச்சாரியார்.
ஏன் அப்படின்னா என் ஹிருதயத்திலே பார்ப்போம், முடியாதான் பகவானால். யானொட்டி எண்ணில் இருத்துவம் என்றிலும் தானொட்டி வந்து என் தனினை இஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி என் உயிரில் கலந்து இயல்வான். சுவாமி நம்மாழ்வார் சொல்கிறார், என் பர்மிஷன் இல்லை, அவனாவே உள்ளே வந்துட்டான். யான் ஒட்டி என்னுள் இருத்துவம் என்றிலன். பின்ன எப்படி வந்தான்? தான் ஒட்டி வந்து நின்ன நானு ಬಿಡುವನಲ್ಲ, ನಿನ್ನ ನಾನು ಬಿಡುವನಲ್ಲ, ಎನ್ನ ನೀನು ಬಿಡಲು ಸಲ್ಲ. ನಿನ್ನ ನಾನು ಬಿಡುವನಲ್ಲ, ಎನ್ನ ನೀನು ಬಿಡಲು ಬಲ್ಲ. விஜயதாசர் சொல்றார், நானும் உன்னை விட மாட்டேன், நீயும் என்னை விட மாட்டேன். ஏன் அப்படின்னா தானொட்டி வந்து அவனாவே வந்து அவரை என் மனசாவது என்னோடதுன்னு இருந்தது தன்னாளா. இன்னைக்கு என்ன ஆச்சு? என் தனி நஞ்சை வஞ்சித்து என் மனசையும் திருடிண்டு, மனசை திருடிண்ட உடம்பாது எனக்கோன்னா ஊனொட்டி உயிராவது என்னோட தான் உயிரில் கலந்து இயல்வான். மனசை ஆக்கிரமிச்சுண்டான், சரீரத்தை ஆக்கிரமிச்சுண்டான், உயிரையும் ஆக்கிரமிச்சுண்டான். நீ இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹிம்சையாக இருக்குது, நீ வெளியில் போடான்னு நான் சொன்னால் தான் ஒட்டுமோ? அவன் வெளியில் போவானா என்னை விடுறதுக்குங்கிறார். என்னை விட்டு வெளியில் போவானா? இனி ஹிருதயாத் யதி நிர்யாசி பௌருஷம் கணயாமி. எதுத்தா மாதிரி ராமச்சந்திர பிரபுவும் லட்சுமண சுவாமி வந்து தரிசனம் பண்ணலேன்னு அர்த்தம் இல்லை, கண்ணத்தை பிடிச்சார், நெத்தி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் அவருக்கு? இந்த மோவாக்கட்டையை பிடிச்சி சுவாமிக்கும் லட்சுமண சுவாமிக்கும் திலகதேத ரகுவீர் அப்புறம் வரைஞ்சு விட்டான் பகவான். இப்படியே இருந்தா வருத்தப்பட்டு இருந்தார். கொஞ்ச நாளைக்கு நமக்கு இன்னும் தகுதி வரல தகுதி வரல தகுதி வரலன்னு அவரும் அங்கிருந்து கிளம்பி நேராக காசி வந்துட்டார். இப்போ தான் வருது ராமச்சரித்தமானசங்கிற ராமாயணம் இப்போ தான் பண்ண போகிறார். அந்த துளசிதாஸ் ராமாயணத்திலேயே அவ்வளவு ஜீவன், அவ்வளவு ஏன் உருக்கம்னா இவர் உருகினப்புறம் அந்த ராமாயணம் அது 50-60 வருஷ காலம் ராம தரிசனத்துக்கு ஏங்கி, இனிமே தான் ராமரே வரப்போறார், அவருக்கு ஏங்கி பண்ணின ராமாயணம். பொதுவாகவே எந்த ராமாயணத்துக்கெல்லாம் மகத்துவம் கூட அப்படின்னா பகவானுடைய பிரேரணையினால எந்த ராமாயணங்கள்லாம் எந்த குணம் எந்த சரித்திரங்கள் பண்ணப்படுறதோ அதுக்கெல்லாம் மகத்துவம் கூட. லக்ஷ்மி நரசிம்மமூர்த்தியினுடைய ஒரு பிரேரணையினால் தான் கம்பராமாயணம் பண்ணினார். அவருக்கு நரசிம்மோபாசகர் அவர். லக்ஷ்மி நரசிம்மன் தான் அடி எடுத்து கொடுக்கும், ஒவ்வொரு பாட்டுக்கும் அடி கம்பர் இல்லை, லக்ஷ்மி நரசிம்மமூர்த்தி. அதனால தான் தோள் கண்டார் தோளே கண்டார்னு ஆட்சேபிச்சுட்டார் அந்த பாட்டையே. நீ மனுஷனா நினைச்சேன்னா திருவடியிலேருந்து வா, தலையிலேருந்து வா. தெய்வமாக நினைச்சேன்னா திருவடியிலேருந்து வா. நீ தலையும் சொல்லலை திருவடியும் சொல்லலை, நடுப்பில் உள்ள தோளை வர்ணிச்ச. அதனால் இந்த பாட்டுக்கு எடுப்பு சரியில்லைன்னுட்டாவா. தோள் கண்டார் தோளே கண்டார். அப்போ தான் சொல்கிறார், இது நான் எடுக்கலையேன்னார் அவர். இந்த அடி நான் எடுக்கலை, என்னுடைய உபாசியமான மூர்த்தி லக்ஷ்மி நரசிம்மம் எடுத்து கொடுத்தது. அதனால தான் கம்பராமாயணத்துக்கு பெருமை. பிரபாவம் மாத்திரம் இல்லை, ஸ்ரீரங்கத்தில் பண்ணுறார். அன்றைக்கி ஒத்துக்கணுமோனு எல்லாரும் சிதம்பரத்துக்கு போனார். சிதம்பரம் தீட்சிதாள் ஒத்துண்டாதான் நாங்கள் ஒத்து போங்கிறார். தில்லை 3000 மகா வித்வான்கள், சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டுலையும். ஆயிரங்கால மண்டபத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டார். செவடியை கூப்பிட்டா ஒத்துரு வரமாட்டேங்கிறார். அவர் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாடினா இந்த தீட்சிதர் வந்தால் அவர் வரமாட்டேங்கிறார், அந்த தீட்சிதர் வந்தால் இவர் வரமாட்டேங்கிறார். எல்லாரும் வந்தால் தான் இதை அரங்கேற்றுப்படி பண்ண முடியும். 3000 பேர் வரணும். மாதக்கணக்காக அலைஞ்சாராம் ஒவ்வொரு தீட்சிதராத்துக்கும். யாரும் வரல. ஒரு நாளைக்கு இவர் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் செவடி எடுத்துன்னு வீதி வழியாக போகும்போது 3000 பேர் ஒத்தராத்தில் இருந்தா. 3000 பேர் என்ன பண்ணுறா அந்த ஆற்றுலேன்னு பார்த்தா, அந்த ஆற்று குழந்தைய பாம்பு கடிச்சுடுத்து இந்த குழந்தை காலமாகிடுது. அதனால 3000 பேர் கூடிட்டா.
இவர் வந்து விசாரித்தார், இன்ன சமாச்சாரம்னு தெரிஞ்சுது. எல்லாரும் வாசலில் வருத்தமாக உட்காந்துருந்தார். இவர் ஓலைச்சுவடி எடுத்துன்னு போய் உட்காந்துட்டார், பிரித்து படிக்க ஆரம்பிச்சுட்டார். கோபம் வந்துடுது எல்லாருக்கும். ஓய், எந்த வீட்டில் வந்து என்ன படிக்கிறீங்க? நாங்கள்லாம் அழுதுன்னு இருக்கோம். அவர் சொன்னால், அழுக இருக்கட்டும், உங்கள் 3000 பேர் என்னால் இங்கே தானே பார்க்க முடியுதுன்னார். அவர், உங்களை சேர்த்தே பார்க்க முடியலையே, இங்கே தானே பார்க்க முடியுது. இப்போ குழந்தை காலம் ஆயிடுத்து, நீர் போய் இந்த நேரத்தில் ராமாயணம் சொல்கிறீரேன்னார். அப்போ சொன்னார், இந்த குழந்தை பொழைச்சுட்டா நீங்கள் ராமாயணம் கேட்பேளோன்னு. அதில் என்ன ஆட்சேபனைன்னார். குழந்தைய கொண்டு போட்டார், நாகபாச விமோசன படலத்தை படித்தார், குழந்தை எழுந்து கொடுத்தது. நாகபாச விமோசனம் இருக்கே ராமலட்சுமணாளுக்கு, அதை படித்தார் கம்பர். காலமான மரிச்ச சிசு எழுந்தெடுத்து. அதனால தான் கம்பராமாயணத்துக்கு பெருமைங்கிறது. பகவானுடைய பிரேரணையினால் வரக்கூடியது. அதுபோல வால்மீகி ராமாயணம் நாரதருடைய உபதேசம், பிரம்மாவனுடைய கையெழுத்து, சரஸ்வதி நாக்கில் வந்து உட்கார்ந்துண்டா. அப்படி வால்மீகி பண்ணினார். ஒரு காரியம் பண்ணும்போது அதனுடைய பகவானுடைய சங்கல்பம், பகவானுடைய காரியம் அதில் இருக்கணும். அதுபோல போஜன் ஒரு ராமாயணம் பண்ணியிருக்கான். இது எல்லாமே பகவத் விஷயமாக இருக்கும். இந்த ராமாயணங்கள்லாம் போஜன் பண்ணியிருக்கான். ஒரு ராமாயணம் போஜ சம்புன்னு பேர், போஜ ராமாயணம்னு பேர். எப்படி போஜராஜா பண்ணினான்னா, அவனும் காளிதாசனும் ரொம்ப ஃப்ரெண்டு, நகமும் சதையும். காளிதாசனுடைய வாக்கு தான் எல்லாருக்கும் தெரியுமே, அருமையான வாக்கு. அந்த வாக்குக்கு அடிமையாகி தான் போஜராஜா காளிதாசனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். அவனுடைய கவிதைக்கு விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.